வணக்கம்மா. சில பேர் நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறாது. திரும்ப திரும்ப வேண்டியும் வேண்டுதல் நிறைவேறலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. எதனால அந்த மாதிரி நடக்குது? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி யோகஞான சித்தம் ஜாஜகுருசாமி. இப்போ நீங்கள் கேட்டிய வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நிறைவேறலைன்னு ஒரு விஷயம் கேளுங்க. தாய் தகப்பன்கிட்டயே ஒரு குழந்தை அடம் பிடிக்குதுன்னா, ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா, தாய் தகப்பன் வாங்கி தரமாட்டாங்க. அந்த அந்த வேண்டுதல் அந்த குழந்தைக்கு நிறைவேறாது. ஆனால் அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தை வேணா கேட்காமையே ஒரு விஷயங்களை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தை ஆனந்தத்தில் கூத்தாடும். அப்போ எதை விரும்புவாங்க? நீங்களே சொல்லுங்கள். எதை விரும்புவாங்க? கேட்காம இறைவன் கொடுக்கறத விரும்புவாங்களா, கேட்டு கொடுப்பதை விரும்புவாங்களா? அப்போ கேட்காம கொடுப்பது தான் விரும்புவாங்க. அப்போ நம்ம இது வேணும் அது வேணும்னு இறைவன் பிரபஞ்சத்திட்ட கேட்பதை காட்டிலும், இறைவன் படைத்த போது கர்ப்பத்தில் 10 மாதம் இருக்கும்போது நமக்கு உணவளித்த கடவுள், நமக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன உடை உடுத்துகிறோம், எப்படி வாழுறோம், என்ன உணவு சாப்பிட்றோம், எப்படியெல்லாம் நம்ம ஒருத்தவங்களோட நட்பு கொள்கிறோம் அப்படிங்கிறது இறுதி காலம் வரையும் அவன் தான் வழிவகுக்கிறான். அப்போ நம்ம வேண்டுதல் வைக்கணும், கோரிக்கைகளாக தான் வைக்கணும். வேண்டுதலாக எனக்கு இது வேணும் கட்டாயமாக ஒரு இதை நம்ம வைக்கக்கூடாது. முதலான விஷயம் வேண்டுதலில் நம்ம கோரிக்கையை வைக்கவே கூடாது. இறைவன்கிட்ட எப்படி ஒரு தாய்கிட்ட தான் குழந்தைக்கு என்ன தேவையோ தாய் பூர்த்தி பண்ணுவான் அப்படிங்கிற மனப்பான்மையில் நம்ம இருந்தால் நமக்கு வேண்டுதல் நடக்கும். அதே மாதிரி வேண்டுதல்லையே எப்படின்னா, நம்மளுக்கு வேலைக்காக வேண்டுவோம், அப்புறம் கணவன் மனைவி ஒத்துமைக்காக வேண்டுவோம், குழந்தைகள் நல்லா இருக்கணுக்காக வேண்டுவோம், அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், அதே மாதிரி செல்வங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். என்னத்தை நீங்கள் நோக்கி பயணம் போகிறீங்களோ அதில் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு உங்கள் நட்சத்திர, அதை முக்கியமாக அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர அதிபதிகளுடைய அந்த நாட்களில், தேய்பிற நாட்களில் அஷ்டமி திதி அன்னைக்கு, அஷ்டமி திதியில் வரணும் உங்கள் நட்சத்திர நாள், அது வரையும் நீங்கள் காத்து தான் இருக்கணும். அந்த அஷ்டமி திதியில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திர அன்னைக்கு இது மேலே போயிட்டு மரத்தில் போயிட்டு ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு அந்த தேங்காயை தரையில் விழுகாமல் பிச்சு கலசம் கட்டி நீங்கள் வச்சு அது மாத்திரம் வசிய மந்திரங்களை நீங்கள் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கோரசனை, புனுகு, அரகஜா, இதெல்லாம் சவ்வாது, அத்தரு, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் தேன் கலந்து நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் அப்படியே மைய மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு இதை நெத்தியில் இட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இது உண்மை. ஹர ஹர மகாதேவ்.